ma'am. Now we are going to learn about Sketchpad update. Sorry for my comfortable, I am continuing in Tamil. ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் யூஸ் பண்ணிக்க அட்டு கேமரா கிளியர் அப்படின்னு 2 பட்டன் யூஸ் பண்ணிக்க அட்டு இமேஜ் பிக்கர்னு ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்க அட்டு க்ரீன் ப்ளூ ரெட்னு 3 விதமான லேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி ஸ்க்ரீன் சென்சிட்டிவாக இருக்கணுன்றதுக்காண்டி கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கேமரா ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காண்டி கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம ஃபோனை ஷேக் பண்ணல நம்மளுக்கு நம்ம கேமராவில் எடுத்த பிக்சர் கேலரியில் எடுத்து வச்சு நம்ம டிசைன் பண்ணோம்ல அந்த பிக்சர் ஷேக் பண்ணோம்ல அழிஞ்சிடுன்றதுக்காண்டி இல்லை ஆக்சலரோமீட்டர் சென்சார் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம பிளாக்ஸ் பண்ணுறோம்னா ரெட்டில் கிளிக் பண்ணல எனக்கு ரெட்டு ட்ரா வாங்கணும் நான் ப்ளூவில் கிளிக் பண்ணல எனக்கு ப்ளூ ட்ரா வாங்கணும் பெயிண்ட் கலர் ப்ளூ நான் க்ரீன் கிளிக் பண்ணல எனக்கு க்ரீனில் ட்ரா வாங்கணும் நான் கேமராவை கிளிக் பண்ணல எல்லாம் ஒரு பிக்சர் எடுக்கணும் கேமராவை கிளிக் பண்ணலாம் என்ன ஒரு பிக்சர் எடுக்கணும் அது நம்மளுக்கு கேமரான்றதை கிளிக் பண்ணோடனே ஒரு பிக்சர் எடுத்துச்சா அந்த பிக்சரை எங்கே கொண்டு போய் பண்ணணும் நம்மளோட கேன்வாஸில் அது பேக்ரவுண்டாக செட் பண்ணணும்ல செட் கேன்வாஸ் பேக்ரவுண்ட் கெட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்தடாக வென் கிளியர் கிளிக்கு எப்போல்லாம் நான் கிளியர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு கேன்வாஸில் இருக்கிறது அதாவது கேன்வாஸில் இருக்கிறது கிளியர் ஆகிடணும் நம்ம எடுத்த பிக்சர் வென் ஷேக்கிங் ஆக்சிலரி சென்சர் மீட்டர் சென்சர் இருக்குல்ல அதை நான் எப்போ ஷேக் பண்ணுறனோ அப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் எம்டி ஆகிடணும் அப்படின்னு நான் டெக்ஸ்டில் ஒரு எம்டி பாக்ஸ் தீம் பிளாக்கை போட்டிருக்கேன் இமேஜ் பிக்கர் ஆஃப்டர் பிக்கிங் எப்போ நம்ம இமேஜ் பிக்கர் பிக் பண்ணிடும் கேன்வாஸ் பேக்ரவுண்டு இமேஜ் பிக்கர் செலெக்ஷன் இமேஜ் பிக்கர் போய் என்னோடய கேலரியில் இமேஜ் பிக் பண்ணிட்டு வந்துடுறேன் என்னோடய கேன்வாஸில் பேக்ரவுண்டாக செட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் வென் கேன்வாஸ் ட்ராக்டு அப்படின்னு ஒரு பிளாகை கொண்டாட வச்சுட்டு நம்மளோட கேன்வாஸில் லைனில் நம்ம எங்கே வேணாலும் ரேண்டமாக ட்ராப் பண்ணுவோம்ல X1லேயும் Y1லேயும் ப்ரீவியஸ் எக்ஸ் அப்படின்ட்டு Y1ல் கெட் ப்ரீவியஸ் ஒயில் கொடுத்துக்கிறேன் அட்டு X2ல் கரண்ட் எக்ஸ் அப்படின்னு கெட் கரண்ட் எக்ஸ்னு கொடுக்குறேன் அட்டு Y2ல் கெட் கரண்ட் ஒய்ன்னு கொடுக்குறேன் அவ்வளோதான் நம்ம இப்போ ஸ்கெட்ச்பேட் அப்டேட்டுன்னு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியாச்சு அடுத்த மாடலில் இன்னொரு ஆப்பை க்ரியேட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்